வழக்கமான மத்த பொண்ணுங்கலாம் ஆர்வமா கிளாஸ கவனிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஆனா மட்டும் ஒளிஞ்சு உட்கார்ந்து கிரீம் பண்ண சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா, இன்பமா இருக்குதையா. ஐயோ பாவம் ஆனா இந்த டீச்சரை சுத்தி உள்ள பேய் இவளோட ஆறா எனர்ஜியை ஃபுல்லா எடுத்துக்கிறதால இவ இப்படி அடிக்கடி பசி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாளே. இதை இப்படியே விட முடியாது. இன்னைக்கு சாயங்காலமே ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு மீகோ டீச்சரே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் மீகோ நம்ம வீட்டுக்கு போற வழியில ஏதாச்சும் கடைக்கு போய் பன் வாங்கி சாப்பிட்டு போலாமா? என்னன்னே தெரியல. இப்போலாம் அடிக்கடி பயங்கரமா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆனா சொல்றா. இல்ல இன்னைக்கு எனக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான பர்சனல் வேலை ஒண்ணு இருக்கு. அதனால நீ மட்டும் தனியா கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சேஃபா வீட்டுக்கு போ. நாளைக்கு நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போலாம்னு ஆனா இங்கிருந்து அனுப்பி விட்டுறா. சார் பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போங்க சார். நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். இன்னும் போலையா? போமாவளையா பார்த்துட்டு வந்துட்டான் கிரந்து. என்னடி டெய்லி நம்ம கிளாஸ் டீச்சர் மட்டும் ஸ்கூல் விட்டதும் கரெக்ட்டா ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் முன்னாடி வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கு போயிறாரு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஸ்கூல் லைஃபையும் ஒர்க் லைஃபையும் மிக்ஸ் ஆக விடாம பெர்ஃபெக்ட்டா வச்சுக்க தான் இப்பலாம் பண்றாரோ என்னமோ. இப்போ நம்ம மீகோ இவங்க கிளாஸ் டீச்சர் அவருக்கே தெரியாம ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இப்ப அவரை சுத்தி முன்னிருந்ததை விட எக்கச்சக்கமான பூனைகளோட ஆவியா இருக்கு. இது என்ன? இந்த ஆளை ஃபாலோ பண்ற பூனையோட ஆவியோட அளவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஒருவேளை இவர் டெய்லி கண்ணில் மாற்ற எல்லா பூனையாவும் கொடூரமா கொலை பண்றாரோ? சரி எதுவா இருந்தா என்ன? இன்னைக்கு இந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போய் இவர் என்னதான் பண்றாருங்கிறத கண்டுபிடிச்சு ஆகணும். இல்லனா இந்த டீச்சரால யூலியா சொன்ன மாதிரி நம்ம எனக்கு ஆபத்துன்னு லைட்டா முன்னாடி வர